ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் சாயத்து கூட தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாயத்துக்குடாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் பாதாம் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்தா அதே மாதிரி, அப்புறம் நம்மளுக்கு மில்க் தேவை, அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், ப்ரெட்டு, இதுதான் தேவை ஃப்ரெண்ட்ஸ் சாயத்துக்குடாக்கு. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மில்கை கட் பண்ணி ஊற்றிக்கலாம், காய்ச்சிக்கலாம். மில்கை அந்த பக்கம் போட்டு காய்ச்ச வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு நம்ம ஓரம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஓரம்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டராக ஒயிட் கலரில் இருக்குல்ல, இதுதான் தேவை. இதான் நம்ம 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு 4 பீஸ், இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பாதி இதுதான் போட்டிருக்கேன். இப்போது நம்ம ஒரு ஃபேனில் கொஞ்சம் நெய் விட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபேனு சூடாகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, இப்போது இதெல்லாம் அப்படியே இதில் மாற்றிக்கலாம் ஒரு பவுலில். மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது.
கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டரை மட்டும் அவ்வளோ ஹீட் ஆகலை. இப்போ இன்னும் கொஞ்சம் கீ விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் பாலை காய்ச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் மில்க் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படியே சைடில் வச்சுக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடயே நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும்ன்ட்டு சுகர் ஆட். ஒரு 5 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை நல்லா கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பால் கூட நீங்கள் நல்லா திக்கான பால் வாங்கிக்கோங்க. இது கூட நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது பிஸ்தா அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பாதாமியும் சேர்த்துக்கிறேன். மீதி இது ரெண்டும் நம்ம கார்னிஷ்க்கு தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்கை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாயிடும் அது. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கஸ்டர்ட் மில்க் சேர்த்தாவே கெட்டியாயிடும் நல்லா.
தெரியுதுங்களா? திக்னஸ் தெரியுதுங்களா? இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம கொஞ்சம் இருங்க, இந்த மில்கை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஊற்றியாச்சு. இப்போ ப்ரெட்டை ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மில்கை இது மேலே ஊற்றிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அதில் ஊற்றியாச்சு. இப்போ கார்னிஷ்க்கு மேலே வந்து நான் பிஸ்தாவை தூவிக்கிறேன். கொஞ்சம் பாதாம். இப்போ நம்ம சாயத்து கூட நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம சுகர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம், இன்னும் பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச சாயத்து கூட பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.